பெருமாளை வணங்கும் போது ஏன் நாம் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கிறோம் தெரியுமா? அதற்கு பின்னால் ஒரு அருமையான புராண ரகசியம் இருக்கிறது. ஒரு நாள் ஸ்ரீனிவாச பெருமாள் அகத்திய முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று ஒரு பசுவை தானமாக கேட்டார். ஆனால் அந்த நேரத்தில் முனிவர் சொன்னார், பிரம்மச்சாரிக்கு பசுதானம் கொடுக்கக்கூடாது என்று கூறினார். சில காலம் கழித்து பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொண்ட பெருமாள் அதே ஆசிரமத்திற்கு மீண்டும் பசுவை கேட்க வந்தார். ஆனால் முனிவர் அப்போது அங்கு இல்லை. அவரின் சீடர்கள் குருவின் அனுமதி இல்லாமல் பசு கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். பெருமாள் பத்மாவதி தாயாருடன் திரும்பி வழி பிடித்தார். சிறிது நேரத்தில் ஆசிரமத்திற்கு திரும்பிய அகத்திய முனிவர் நடந்ததை அறிந்து மனம் பதறி வருந்தினார். மூவுலகையும் ஆண்டு காக்கும் பெருமாளை ஒரு பசுவுக்காக தாமதப்படுத்தி விட்டேனே என்று அவர் மிகவும் வருந்தினார். அவர் உடனே ஒரு பசுவை அவிழ்த்து கொண்டு பெருமாள் சென்ற வழியில் ஓடி வந்தார். தொலைவில் பெருமாளை கண்டதும் அவர் முழக்கினார், கோ இந்தா, கோ இந்தா என்று முழக்கினார். அதாவது பசு இதோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அர்த்தம். அந்த கோ இந்தா என்ற சத்தம் காலப்போக்கில் கோவிந்தா என மாறியது. இதை கேட்ட ஸ்ரீனிவாச பெருமாள் சொன்னார், கோவிந்தா எனும் நாமம் எனக்கு மிகவும் பிரியமானது. என்னை இந்நாமத்தில் அழைப்பவர்களின் பாவம் அனைத்தும் நீங்கி மறுபிறவி இல்லாமல் முக்தி அடைவார்கள். அதனால்தான் இன்று வரை பெருமாளை வணங்கும் எல்லோரும் அன்போடு கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கிறோம். கோவிந்தா கோவிந்தா.